ஹே கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏர்னிங்ஸ் பற்றின வீடியோஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸாக 200 கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவே ஒரு 3 மினிட்ஸ்லேயே இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு வந்துட்டு ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட யூசர் நேம், உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் தென் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோடில் வந்து ஸ்க்ரீனில் பக்கத்தில் தெரிகிற அந்த கோட் எடுத்து இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆன பிறகு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேமில் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது தான் வந்துட்டு அடுத்து லாகினாக கன்சிடர் ஆகும். ஸோ உங்கள் நேமே நீங்கள் வந்துட்டு யூசர் நேமாக கொடுங்க. அது கேப்ஸா ஸ்மாலாக எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்துட்டு ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ராயல் வின் ப்ளே பண்ண எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து அதே சேம் கேம் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க, லக்கி டைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேடரு. ஸோ லக்கி டைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ராயல் வின்னில் வந்து மணி ட்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ லேடர் பார்த்தீங்கன்னா லேடர் தான் ராயல் வின்லேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டில் எதுலனாலும் ஒன்றில் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுக்குற 200 போனஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதற்கான வித்ரா ரெக்கார்டையும் நான் வந்துட்டு கடைசியில் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணாலே வந்துட்டு நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ராயல் வின்னை காட்டிலும் டஃப்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ளே பண்ணி 200 ஒரு 500 போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 500 வந்தால் மட்டுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வித்ட்ரால் வந்து பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள்ஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 500 வரையும் போன பிறகு வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சேம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு இதில் வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் டெபாசிட் பண்ணலை, நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க வித்ட்ரால் ப்ரூஃப் எடுத்து நான் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 200 மட்டும் நீங்கள் வித்ட்ரால் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த 200க்கு பார்த்தீங்கன்னா 200 வந்து வேஜரிங் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 565 ரூபா வரையும் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற 200, அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுற 200 வந்துட்டு டோட்டலாக வந்து 700 கிட்ட உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த 200 லாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து மீதி இருக்க 565 வந்து வந்துடும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு 500 போனால் மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த 200 எப்படி நான் வந்துட்டு வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு சில ப்ரொசீஜர், அதாவது இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ப்ராசஸில் இருக்குது. அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படி அந்த வித்ட்ரால் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் டெபாசிட் பண்ணாலும் நம்ம எந்த ஒரு லாஸும் இல்லாமையே அந்த 200 மட்டும் எப்படி வெளியே எடுக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இதே இதில் வந்துட்டு. ஸோ அது வரையும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்மளோட வித்ட்ரால் வந்து ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ வித்ட்ரால் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டது வந்துட்டு 204 ரூபா போட்டேன். ஸோ 204 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு போடும்போது ஒரு 11 மணி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரிசீவ் ஆகும்போது கரெக்டாக 11:27க்கு வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த வித்ட்ரால் வந்து வந்துருச்சு. இப்போ வரைக்கும் வித்ட்ரால் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து நம்ம குரூப், நான் டெலகிராம் குரூப் வந்து நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு இதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு உங்களோட யூசர் நேம் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் உங்கள் ஸ்பின் மூலியமாக வந்துட்டு லக்கியாக வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும், 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் எவ்வளோ கிடைக்குதோ பார்த்து அதையும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுப்பேன். இன்கேஸ் டெபாசிட் பண்ண யாரும் சொல்லாமல் டெபாசிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி எடுத்தோன்னே டெபாசிட் யாரும் பண்ண வேண்டாம். டெபாசிட்டுங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். யாரையும் வந்துட்டு டெபாசிட் பண்ண சொல்லி கம்பல் பண்ணல, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணுங்கள். அதற்கான வந்துட்டு போனஸையும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டெபாசிட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இது மாதிரி 500 வந்து எடுத்த பிறகு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டோட்டலாக வந்து பெட்டிங் வந்து 10 ருபீஸ் இருந்தால் தான் பெட் பண்ண முடியும். 1 ருபி ராயல் வின் மாதிரி 1 ருபிலேருந்து பெட் பண்ண முடியாது. ஸோ பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து எந்த ஒரு லாஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து வெளியே எடுக்க மட்டும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். guys, till then take care, bye.